ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாடியநல்லூர் திருவிழா தாங்க. நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போது ஈவினிங் 6 o'clock கிளம்பணும். 6:30 ரீச் ஆகிட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த திருவிழா ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க, 11 நாள் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு போனாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறேன். அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு, செம்ம வைப்பில் இருந்துச்சு திருவிழா. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. நக்கெட்ஸ், கட்லெட்ஸ், அந்த மாதிரி நிறையவே போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் அத்தோவும் சூப்பும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகே, சிக்கன் அத்தோ ட்ரை பண்ணியிருந்தோம். நிறைய அத்தோலேயே நிறைய வெரைட்டிஸும் போட்டு தந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு, அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அங்கே ரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ரங்கல் ராட்டினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை சுற்றி பார்த்தோம். வேறு லெவல் ஃபீலிங்குங்க. அங்கே பாருங்களேன், எவ்வளோ கூட்டம், எவ்வளோ லைட்ஸு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரிட்டன் வரத்துக்குள்ளே 10க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் எந்த பக்கம் போகிறோம், எங்கே சுற்றுறோம் எதுவுமே தெரில, வழியே தெரில. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்பவே எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்ததுமே முருகர் கோயில் போனோம். லைனாக பக்கத்துலேயே கோயில் இருக்குது. முருகர், கருப்பண்ண சுவாமி, அப்புறம் முனீஸ்வரர், அதுக்கடுத்து அங்காள பரமேஸ்வரி. இந்த திருவிழா மெயினாக அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தான் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி தீமிதி திருவிழா. ஸோ எவ்வளோ பேர் தீ மிதிச்சாங்கன்னா அவ்வளோ க்யூ இருந்துச்சு. பார்க்கவே இவ்வளோ பேரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் சொன்னோம் இல்லையா, நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ். நமக்கு சின்ன பசங்கள்லாம் போனால் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ஷாப்ஸ் எப்படி திரும்பினாலுமே கடைங்க களை கட்டிகிட்டே இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன வழியில் சாமியை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்த வழியிலேருந்து திரும்பி போய் அப்போயும் சாமி எங்களால் பார்க்கவே முடியல. அது ஒன்று தான் எனக்கு மனசு வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி அந்த திருவிழாவுக்கு போனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் பக்கத்தில் இருக்கீங்க, ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 days இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேத்தோடு இந்த தீமிதி திருவிழாவோடு முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன். அப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க 2 நாளுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2 நாளுமே ராட்டினம் அதெல்லாமே இருக்கும், சாமியும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கீங்க, பார்த்ததில்லை அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ பக்தர்கள் தீ மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தீ மிதிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் நேராக அம்மனை பார்த்துடலாம். இப்போது நம்மலாம் போய் பார்க்கணுன்னா ஒரு க்யூ போட்டிருக்காங்க. அந்த க்யூ வழியாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ கூட்டத்தில் எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க முடியல அம்மனை. இன்னொரு நாள் என்னைக்காச்சும் ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கோம். இவங்க எல்லாருமே தீ மிதிக்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. பாடியநல்லூர் மெயின்லேருந்தே தீ மிதிக்கிறதுக்காக அங்கேருந்தே க்யூ இருந்துச்சு. அப்புறம் இந்த நாடகம் அதெல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக பக்தர்கள் எல்லாம் உட்காந்து அதெல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்களா, எல்லாமே நான் நிறைய கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி தான் காட்டுறேன். இது பொங்கல் வைக்கிற பிளேஸ். அம்மனுக்கு பக்கத்தில், கோவில் பக்கத்துலேயே ஒரு பெரிய பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேஸில் நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம். அங்கேயே எல்லாமே பொங்கலுக்கு தேவையான அந்த இப்படி அதெல்லாமே பொங்கலுக்கு தேவையான அந்த பற்ற வைக்கிற அந்த கட்டி அதெல்லாமே அங்கேயே கிடைக்குது. விறகு அது எல்லாமே அங்கே கிடைக்குது. அங்கேயே கூட வாங்கிக்கலாம்.
நிறைய பார்க்கும்போது நாஸ்டாலஜிக்ஸ் மெமரிஸ் தான் வந்துச்சு சின்ன வயசில். இதுலலாம் நம்ம போயிருப்போம் இந்த ரங்கல் ராட்டினத்தில், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பெருசாக வந்ததுனால அதுலேயும் போகிறோம், நல்லாயிருக்கு. லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அம்மன் எல்லாம் பார்க்க. நீங்கள் யாராச்சும் இந்த திருவிழாவுக்கு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால ரொம்பவே என்ஜாயபுளாக ஃபீல் பண்ணேன். எல்லா ரைட்ஸுமே மோஸ்ட்லி 100 ருபீஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே ஒரு அந்த சென்டரில் இருக்கிற ஸ்டார் போட்டு ரங்கல் ராட்டினம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் 120 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மீதி எல்லாமே ஆவரேஜாக 100 அப்படின்னு சொல்லி. எந்த ரைடுக்கு போனாலுமே அவ்வளோ கூட்டம் அலமோதுது. எல்லாமே வெயிட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஒன்று பார்த்தேங்க, ரொம்ப மெர்சலாயிட்டேன். அப்படியே வந்து அது சுற்றுறத பார்த்தா தலைகீழியாகவும் சுற்றுது. அது வந்து எனக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருந்துச்சு. அதில் போனவங்க நிலமெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ரொம்ப வந்து பயங்கரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதில் புலமா இதில் புலமான்னு யோசித்து கடைசியில் போனது என்னவோ ஒரே ஒரு ரங்கல் ராட்டினத்துக்கு தான் போனோம். அதுவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நைட் டைமில் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகிறது வேறு வைப்ஸ்ன்னு தான் சொல்லணும்.